ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்யறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸே போதும். கடையில் வாங்குறாப்புலேயே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இந்த கேக்கை நம்ம ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஒரு முறை இந்த கேக்கு செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்கவங்க அடுத்தடுத்து செய்ய சொல்லி நம்மளை ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கேக் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் ரெசிபி செய்கிறதுக்கு 100 கிராம் வெண்ணெயை எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெண்ணெய் கண்டிப்பாக நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த வெண்ணெயை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்ணெயை இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெண்ணெய் கூட 200 கிராம் சர்க்கரையை ஒன்று பாதியமாக உடைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரையை இதே போல் உடச்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக பீட் ஆகும். இங்கே நான் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் மொத்தமாக சேர்த்து பீட் பண்ணுறதுனால நீங்கள் சர்க்கரையை மொத்தமாக சேர்த்து இதே போல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரையும் நல்லா பீட்டாகி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம 2 முட்டையை சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு முட்டையை சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 1 முட்டையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பீட் பண்ண இது ஒரு க்ரீமி பதத்துக்கு வருது. அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு க்ரீமி போல் இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட 185 கிராம் மைதா கூட 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் ஒரு பிஞ்சு சால்ட்டையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இங்கே நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறதில்ல, பேக்கிங் பவுடர் மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். மாவை இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம். இது கூட 1/2 கப் தயிர் கூட 1/2 கப் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தயிர் வேணான்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா 1 கப்பு பாலை இதில் இதே போல் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம தயிர் சேர்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம். இந்த கேக் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மள சின்ன வயசில் நம்ம கடையில் பாட்டிலில் இதே போல் இந்த கேக்கை அடைச்சி வச்சு விற்பாங்க. அந்த கேக்கு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது நம்ம ஒரு பேக்கிங் பேனுக்கு மாற்றிக்கலாம். பேக்கிங் பேனில் மாற்றுறதுக்கு முன்னே ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் நல்லா வெண்ணெயை தடவி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கேக்கை இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அவனை நம்ம 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்கை 30 to 35 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சு ஒரு பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்றப்பல நீங்கள் கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டீ சாப்பிட்றதுக்கு முன்னே இந்த கேக்கை சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கேக் ரெசிபி இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். மேலும் இதே போல் சுவையான ரெசிபிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.